இந்த இஸ்லாமிய படையெடுப்பு, கிறிஸ்தவ படையெடுப்பு, இந்த ரெண்டுத்துக்கும் முன்னாடி இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள் இதெல்லாம் ரொம்ப நிறைய பாதுகாக்கப்பட்டிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசர்கள் மற்ற நாடுகளை தாக்கினாலும் கூட ஆலயங்களை தாக்குவதில்லை, அழிப்பதில்லை. அரண்மனைகளை தாக்கி அழித்தார்களே தவிர ஆலயங்களை தாக்கி அழிப்பதில்லை. இஸ்லாமிய கிறிஸ்தவ படையெடுப்பு நடக்கும்போது மட்டும்தான் ஆலயங்களை தாக்குகிற பழக்கம் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆலயங்களை தாக்குகின்ற வழக்கம் கிடையாது. திருவிளையாடற் புராணத்திலேயே பாத்தீங்கன்னா பெருமான் ஆலயத்துல மீன் இலச்சனையை எடுத்து ரிஷபலட்சணை நந்திமுத்திரை போடுறாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட்டும் டெம்பிளும் தனித்தனியா இருங்கப்பா. இது ஆரம்பிச்சதே பெருமான் தான். சர்ச் ஸ்டேட் செப்பரேஷன் சொல்றதையே ஆரம்பிச்சதே பெருமான் தான். கோயிலை பொறுத்த வரைக்கும் யாரு வேணா வரலாம், தரிசனம் பண்ணலாம், போகலாம். இது அரசனோட டெரிட்டரி ஆளுமைக்கு கீழே வராதுங்கிறாரு. கான்சியஸ் சாவரனிட்டியோட நாட்டோட சட்டம் தலையிட முடியாது. மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.